ஒரு ஜனநாயகன் படம் வரலன்னு ஒட்டுமொத்த கட்சியே 1.5 மாசமா வீட்டில் உட்காந்துக்குதுல்ல. சரி சார், அவருடைய மௌனம் வந்து இப்போ அவருடைய மௌனம் இத்தனை பேர் நம்மளை பேச வைக்குதுன்ற ஒரு கேள்வி. மௌனன்றது இவர் பெரிய புத்தர். இப்போ பக்கத்து மாநிலத்தை அல்லு அர்ஜுனால கைது பண்ண மாதிரி ஒரு நாள் சிறை. அல்லு அர்ஜுனா கிடுக்கி பிடி கேள்விகள். விஜயின் கூப்பிட்டாங்க. டிக் டிக் நிமிடங்கள். டிக் டிக் நிமிடங்கள் மொத்தம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்னு அந்த காசு எங்கே போகுதுன்னு கேட்டாங்க. புஷி ஆனந்துடைய சொத்து விவரங்களை கேட்டு ஏன் ஒரு ஹைவேஸில் 2ஆக பிரிச்சிங்க, அந்த ஒரு பாதியை தட்டி வச்சு அரைச்சிங்க. இவர் எனக்கு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு எதாவது சொன்னாரா? கூட இருக்கிற ஒருத்தர் அவர் எப்படி ஒரு படம் இருக்கிற அளவுக்கு காசு வந்துச்சு அவருக்கு. டெல்லியில் இருக்கிற பெரிய பிரான்ச்சு கூப்பிட்டதுனால இந்த சாமி வெளியே போய். ஓகே சார், இப்போ இந்த சிபிஐ விசாரணை கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 நாளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும்னு ஒன்று இருக்குது. இல்லை ஒருவேளை விஜய் பேர் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அடுத்த கட்ட நகர்வுன்னு ஒன்று இருக்குல்ல சார். ஏன்னா தேர்தல் நெருக்கத்திலே இருக்காங்க. ஸோ பிப்ரவரி மாதம் நீங்கள் சிபிஐ விசாரணை குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருந்தாலுமே விஜயோட பொலிட்டிக்கல் லைஃப், டோட்டல் கேரியர் லைஃப் அடிப்படுமோ அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல சார். அதனாலலாம் அடிப்படாதுங்க. நீங்கள் அரசியல் பண்ணால் இன்றைக்கி இருக்கிற அரசியல் தலைவர்கள்லாம் எவ்வளோ விஷயங்களில் இதாக இருக்காங்க. இடி கேஸ்லேயே உள்ளே போயிட்டு வந்துட்டு நான் செந்தில் பாலாஜி அரசியல் வாழ்க்கை அஸ்தமிச்சா போச்சு. எல்லா கேஸையும் வாங்கினுக்கிற எல்லா முன்னாள் அமைச்சர்கள், திமுக அமைச்சர்கள் வாழ்க்கை அஸ்தமிச்சா போச்சு. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் இந்த விவகாரத்தை எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்றதை பொறுத்து தான் உங்கள் அரசியல் வாழ்க்கை இருக்கும். ஒரு ஜனநாயகன் படம் வரலன்னு ஒட்டுமொத்த கட்சியே 1.5 மாதமாக வீட்டில் உட்காந்துக்குதுல்ல. ஈரோடுக்கு பிறகு பாருங்கள், சேலத்தில் கலக்கப் போகிறார், அதை பண்ண போகிறார், இதை பண்ண போகிறாருனாங்களா. இன்னும் எவ்வளோ பேர் கட்சியில் வந்து இணைவாங்க, அதனை உருட்டினாங்கல்ல, உட்காந்துக்கிறார்ல. அதனால் சிபிஐ விசாரணை நீங்கள் தானே கேட்டீங்க, நீதி வெல்லுன்னு சொன்னீங்கல்ல. விசாரணையில் உங்களை கூப்பிட்றாங்க, சாட்சியாக கூப்பிடலாம், பாதிக்கப்பட்ட விக்டிம் சைட்லேருந்து கூப்பிடலாம், எது வேணால் கூப்பிடலாம். இவர்கள் உருட்டுறாங்கன்னா அதுக்கெல்லாம் உட்காந்துட்டா நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. சிபிஐ இந்த விசாரணை முடிவில் எங்கே தப்பு நடந்துட்டு இருந்ததை சார்ஜ் ஷீட்டில் ஃபைல் பண்ண போகுது. அதனால் இவர்கள் தான் குற்றவாளி, அவர்கள் தான் குற்றவாளின்றதெல்லாம் சார்ஜ் ஷீட்டு வந்தால் தான் தெரியும். விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. இல்லை, இப்போ பக்கத்து மாநிலத்தை அல்லு அர்ஜுனால கைது பண்ண மாதிரி ஒரு நாள் சிறை. அல்லு அர்ஜுனா கதை வேறங்க. அதுவும் உங்களுக்கு போலீஸே சொல்லுது, அது ஒரு தியேட்டரில் நடக்குது, நீ போவாதன்னு சொல்கிறாங்க. கூட்டம் கிடையாது, போலீஸு பர்மிஷன் கொடுக்கல, அது ஒரு தியேட்டர் ஃபங்க்ஷன், இது படம் வெளியான இது, நீ போவாதன்றாங்க. நீ போனோன்னா சிக்கலாகுன்றாங்க. அவன் போகிறான் பைத்தியக்காரன் மாதிரி, போயிட்டு கார் மேலே ஏறி நின்றுட்டு கூத்தடிக்கிறான். அதனால தான் அந்த நாள் தள்ளுமுள்ள ஏற்படுது. இது முறையாக பர்மிஷன் வாங்கி இந்த இடத்துல கூட்டம் நடத்தலான்னு சொல்லி அந்த கூட்டத்துக்கு 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் கலந்துக்கலான்னு பர்மிஷன் வாங்கி இவர் 7 மணிக்கு வராரு. ஆனால் அதுக்கு பின்னாடி நடந்தது மற்ற விஷயங்களுக்கெல்லாம் இவர் மட்டும் எப்படி பொறுப்பாக்குவீங்கன்னு கேட்குறேன். அவர் முறையாக பர்மிஷன் வாங்கியிருக்காரு, கூட்டம் கூடுது. கூட்டம் கூடுறதை மேனேஜ் பண்ண வேண்டிய வேலை யாருக்கு இருக்குது? போலீஸ் இருக்கா இல்லையா? அங்கே ஒரு ஸ்டாம்பேட் நடக்க போகுது அப்படின்றது போலீஸுக்கு தெரியுமா தெரியாதா? அவர்கள் அனுபவம் அதுக்கு தானே. அப்போ நடக்குதுன்னா விஜய் அதுக்கு விஜய் ஆகுது, போயா ஜனங்க செத்து போயிடுவாங்க, திரும்பி போ, பெரம்பலூரில் அனுப்பிச்சிங்கல்ல, அந்த மாதிரி அனுப்பணும்ல. சரி, அப்படி அனுப்பியும் கேட்காம விஜய் வந்துட்டாருன்னா அவரை கைது பண்ணணும்ல. அப்போ என்ன நடந்ததுன்றதுலாம் விசாரணையில் தான் வெளியே வரும். ஏன் ஒரு ஹைவேஸில் 2ஆக பிரிச்சிங்க, அந்த ஒரு பாதியை தட்டி வச்சு அரைச்சிங்க, பொதுமக்கள் வெளியேற அந்த பகுதியில் ஏன் பைக் பார்க்கிங் கொடுத்தீங்க, இது எல்லாம் ஏதோ பிரச்சனை ஆச்சுன்னா பொதுமக்கள் செதறி ஓரத்துக்கு கூட வழி இல்லையே. சரி, செதறி ஓரத்துக்கு வழி இல்லாத இடத்துல ராங் ரூட்டில் விஜய் நீங்கள் ஏன் உங்கள் பஸ்ஸை கொண்டு வந்து உள்ளே திணிச்சிங்க? அப்போ இவ்வளோ கும்பலுக்குள்ளே திணிச்சா சிக்கல் வரும் தெரியாதா? 500 மீட்டருக்கு அந்தாண்டே கூட்டத்தை நடத்திக்கிங்கன்னு போலீஸ் அதிகாரி சொன்னதை மீறி நீங்கள் எப்படி போலீஸ் இதை எப்படி மீறினீங்க? இந்த கேள்வியெல்லாம் விஜய்க்கு வருமா வராதா? 41 பேர் மரணங்க, அப்படியே கடந்து போயிடுவீங்களா? 41 குடும்பத்துடைய துக்க நிகழ்வு. ஒரே குடும்பத்தில் 2-3 பேர் சொத்தெல்லாம் இருக்குது. குழந்தையும் வீட்டுக்காரனையும் பறி கொடுத்தவங்களாம் இருக்கிறாங்க. 20 லட்ச ரூபா கவர்மெண்ட் கொடுக்குற 10 லட்சம் வச்சு ஈடு கட்ட முடியுமா? 1 கோடி ரூபா தரோம், யாராவது குடும்பத்தில் ஒரு ஆளை பலி கொடுனா கொடுப்பாங்களா? 1 கோடி ரூபா தரம்பா, உங்கள் வீட்டில் ஒரு ஆளை சாவடிச்சிருப்பானா ஒத்துக்குவாங்களா யாராவது? அப்போ பணம் இதுக்கெல்லாம் ஈடாகாதுன்னு தெரியும்ல. அதனால் இந்த விவகாரத்தில் யார் சம்மந்தப்பட்டாங்களோ அது விசாரணையில் தெரிய வரும். இல்லை, சிபிஐ விசாரணையில் கேட்கப்படும் கேள்வி ஒரு சில கேள்விகள் இப்போ கேட்டதாக சொல்கிறாங்க. அதில் கூட எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, நான் கூட்டம் நடத்துனாங்க, நான் போனேன், அந்த காவல்துறை. இப்போ நான் இருக்கேன், நான் பத்திரிகையில் பணியாற்றியிருக்கேன், எனக்கு தெரியும் என்ன உருட்டுவாங்கன்னு. இப்போ நான் உட்காந்து என்னை சொல்கிறாங்க சிபிஐ விசாரணை என்ன நடந்துச்சுன்னு எழுதுப்பான்றாங்க, ஒரு கட்டுரை கொடுன்றாங்க. நான் என்ன பண்ணுவேன்? உருட்டுவேன்ல. கிடுக்கி பிடி கேள்விகள். விஜயின் கூப்பிட்டாங்க. டிக் டிக் நிமிடங்கள். டிக் டிக் நிமிடங்கள். அதிரடி மாற்றங்கள்.
அது இதுன்னு விஜயை வந்து இப்படி கேட்டாங்க, அந்த கேள்வி கேட்டாங்க. நீங்கள் இத்தனை வருஷம் படம் நடிக்கிறீங்களே, வந்த வருமானத்தை என்ன பண்ணீங்கன்னு கேட்டாங்க. படத்துக்கு எக்ஸ்ட்ராவாக காசு வாங்குறீங்களே, மொதல் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோன்னு அந்த காசு எங்கே போகுதுன்னு கேட்டாங்க. புஷி ஆனந்துடைய சொத்து விவரங்களை கேட்டு அவருக்கு எப்படி இவ்வளோ சொத்து வந்துச்சு, அவர் உங்களோட பினாமியான்னு கேட்டாங்க. ஜெகதீஷ்ன்றவர் யார், அவர் எப்படி கேவிஎன்னோட சேர்ந்து இந்த படத்தை எடுக்கிறாரு, உங்களுடைய மேனேஜர் தானே அவர், மேனேஜராக என்னது அவர் உங்க கூட இருக்கிற ஒருத்தர், அவர் எப்படி ஒரு படம் இருக்கிற அளவுக்கு காசு வந்துச்சு அவருக்கு, இந்த கேள்விலாங்க கேட்பாங்க. அப்போ நான் அதெல்லாம் உட்காந்து எழுதுவேனா மாட்டேனா, இப்போ எழுதி பரபரப்பாக நான் போட்டேன்னா, நான் பிரபல பத்திரிகையில் இருந்தேன்னா நீங்கள் அதை படிச்சுன்னா முடிவு எடுப்பீங்க, ஐயோ இப்படிலாம் கேட்டிருக்காங்களா அப்படின்னு பண்ணுவீங்க. அதனால் இப்படியும் கேட்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல, இப்படியும் கேட்கலாம், பல இதில் போகலாம். எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது, விஜயை கொண்டு வரதுக்காக முயற்சி எடுக்கிறாங்கன்னா எடுக்கலாம், எல்லாம் அரசியல் தானே பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, என்ன சொல்கிற, நீ தானே வந்த, நீ ஏன் வந்துட்டு கேட்ப, எல்லா ஏற்பாடும் பண்ணி தருவோம், அப்புறம் நீ ஏன் முறுகின்னு போவோன்னா, நாங்கள் என்ன சொம்பையான்னு யோசிப்பாங்களா மாட்டாங்களா. அதனால் ஜனவரி 23 பெரும்பாலான கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். இன்னொன்று, விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அந்த கட்சி ஏதாவது இயங்கியிருக்கா? ஏங்க பொங்கல் என்ன சொன்னாங்க, நாளைக்கு வாங்க மறுபடியும் விசாரணைக்குன்னாங்க. இல்லைங்க நான் வந்து பொங்கல் இதெல்லாம் இருக்குது. அப்போ அவங்க கேட்டது என்ன, நீங்கள் ஜோசப் விஜய் உங்களுக்கு பொங்கலுக்கு என்னன்னு கேட்டிருப்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பாக கேட்டிருக்கலாம். இல்லை அவங்களே என்ன புரிஞ்சுருந்துருப்பாங்க, இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர், பொங்கல் நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும், இவர் கலந்துக்குவார், அதனால் டைம் கேட்குறாரு. சரி ரைட்டு 19ஆம் தேதி ஆஜராகுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இவர் இங்கே வந்து என்ன பண்ணார், இவ்வளோ பெரிய நெருக்கடி இருக்குது, பொங்கலுக்கு எதிர்பார்க்கப்பட்ட ஜனநாயகனும் வரல, அப்போ நீங்களாவது ஜனநாயகனாக வெளியே வரலாம்ல. ஏதாவது ஒரு மாவட்டத்தில் பொங்கல் விழாவை ஏற்பாடு பண்ணி அங்கே இவர் கலந்துக்கிட்டு மைக்கை பிடிச்சி எனக்கு எதிராக, இன்னொன்று பாருங்கள், இன்னைய வரைக்கும் எல்லாரும் பேசுகிறாங்க, இவர் எனக்கு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு எதாவது சொன்னாரா? ஜனநாயகன் மூலியமாக எனக்கு நெருக்கடி கொடுக்கப்படுகிறது, சிபிஐ விசாரணை நெருக்கடின்னு எதாவது சொன்னாரா? இவர் கட்சிக்காரங்க யாராவது சொன்னாங்களா? அப்போ இவங்களே சொல்லாதப்போ நம்ம எப்படி சொல்லிகிட்டு இருக்கோம்னு தான் எனக்கும் புரியல. சரி சார், அவருடைய மௌனம் வந்து இப்போ அவருடைய மௌனம் இத்தனை பேர் நம்மளை பேச வைக்குதுன்ற ஒரு கேள்வி எழும். மௌனன்றது இப்போ இவர் பெரிய புத்தர், இவர் வந்து மௌனத்து மூலிமா பலரை பேச வைக்கிறார். விவேகானந்தருடைய சித்தப்பா பையன் பேசுறது ஒரு அர்த்தம் வேணாவா? அவர் பயந்து போய் இப்படி உட்காந்துருப்பார். என்ன அவர் பயங்கரமாக மௌனமாக சிந்திச்சிட்டு இருக்காரு, தன்னுடைய மௌனத்தின் மூலியமாகவே ஒரு அலையை உருவாக்குகிறார். என்ன அலை, ஒன்றும் ஏங்கலன்னு தான் கதை. சரி, மௌனமாகறதுக்கும் பொங்கல் விளையாட்டில் கலந்துக்கிறதுக்கு என்ன சம்மந்தங்குது? எங்கேயாவது ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி வழக்கமாக அப்படி வருவீங்களே இப்படி காமிச்சிக்கின்னு, இப்போ லேட்டஸ்ட்டாக எப்படி காமிச்சின்னு போகிறாரு. இவருடைய இந்த 2 வருஷத்துக்கு முன்னேற்றம் என்னன்னா, இது வந்து இப்படி ஆகிக்குது, இதுதான் முன்னேற்றம், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி எதாவது காமிச்சிக்கின்னு உரியடி விழா நடத்திக்கின்னு அந்த மக்கள்கிட்ட இப்படி பண்ணிட்டு போயிருக்க வேண்டியதானே. பொங்கல் விழா கொண்டாடின மாதிரி ஒரு பொது வெளில வந்த மாதிரி இருக்கும். கட்சி தோழர்கள் அனைவரும் அந்தந்த பகுதிகளில் பொதுமக்களோடு இணைந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடுங்கள். சமத்துவ பொங்கல், சமத்துவ பொங்கலோ சாதா பொங்கலோ இனிப்பு பொங்கலோ ஏதோ ஒரு பொங்கல் கொண்டாடுங்கள். நல்லா இருக்குமா இருக்காதா? எவனாவது கொண்டாடினானா? சேலம் பார்த்திபன் மட்டும் நான் பார்த்தேன், ஏதோ இந்த கோலப்போட்டி மாதிரி வந்தது. ஒருத்தர் பாவம் இன்னொருத்தர் பொங்கல் விழாவில் போய் கலந்துக்கினேன். ஆகவே உச்சத்தை துறந்து இன்று வந்திருக்கிறார் என்றால், நிறுத்துங்க, இங்கே வந்து அரசியல்லாம் பேசக்கூடாது, இங்கே நான் தான் தலைவர். சரிங்க நடந்ததா இல்லையா? இதை நீங்கள் நடத்தியிருந்தீங்கன்னா என்ன வேணால் பேசலாம். ஓகே. அப்போ இவர்கள் அதற்கு கூட ஒரு லாய்க்கு இல்லாமல் தான் கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த கட்சியை தூக்கம் அனுபவிச்சுருந்தது. ஓகே சார். ஜனநாயகம் வெளியே வரல, கரெக்டாக? இது தலைவரும் சேர்ந்து தூக்கம் அனுபவிக்கிறார். தலைவர் தான் இதை உடைக்கணும். பெருசாக இந்த இது உடச்சி வெளியில் வந்து பேசி கீசி, நீ தேர் திருவிழா சாமி முடிஞ்சோடனே சாமி ரகசியமாக போய் தேர் வர்ற வரைக்கும் தான் நம்ம பார்ப்போம். பார்த்துருக்கீங்களா? தேர் கோயிலுக்கு போயிடுச்சுன்னா யாரும் கண்டுக்க மாட்டோம், அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான். அங்கே இருக்கிற மற்ற ஊழியர்கள் தான் கொண்டு போய் சாமியை கருவறையில் வச்சுட்டு கதவை மூட்டு போயிடுவான். அதோட அடுத்த இதுக்கு சாமி வருவார். நடுவில் இந்த பூஜைகள் மட்டும் நடக்கும். பக்தர்கள் சாமியை தேடி போவாங்க. இப்போ இவருக்கும் சாமிக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இன்றைக்கி டெல்லியில் இருக்கிற பெரிய பிரான்ச்சு கூப்பிட்டதுனால இந்த சாமி வெளியே போய்க்குது, இல்லாட்டி அது கூட போகாது. இதுதான் பிரச்சனை. 1 மாத காலமாக எந்தவித ஒரு பொது நிகழ்ச்சி கூட இல்லாத ஒரு கட்சி உண்டா இல்லையா? எப்போ சொல்கிறேன், இது தேர்தலுக்கு 45-50 நாள் இருக்கிறதுக்கு முன்னாடி. இதுதான் இவர்களுடைய நிலைமைனா, இவர்கள் அதுக்கு பேசாமல் என்டிஏவோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு 45 எம்எல்ஏ வாங்கிட்டு இதே மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கலாம். அவங்க பார்த்துக்குவாங்க. கூட்டு போய் காமிச்சு ஒரு 45 இல்லை 40 எம்எல்ஏ வாங்கி கொடுத்து, வா நீ உனக்கு சேர்த்து வாங்கி கொடுத்துருவான்ட்டு எதிர்கட்சி தலைவராரு, நீ இருந்தால் தான் நல்லது, ஏன்னா பாதி நாள் வரவே மாட்டேன், மீதி நாள் வந்தாலும் கம்முன்னு உட்காந்துட்டு போயிடுவேன், ரொம்ப நல்லது, இப்படி தான் இருக்கணும். விஜயகாந்த் பாரு தேவையில்லாமல் சண்டை போட்டு பிரச்சனை அப்படின்ட்டு போவாங்க. இதுதானே அந்த கட்சியோட நிலைமை.
சிபிஐ விசாரணையும் அப்படி தான் போகும். 1500 அவர் அறிவிச்சார். நீங்கள் 1000 அதை அறிவிச்சுட்டு உங்களுக்கு பெரிய கட்சி இனிப்பான ஒரு இனிப்பான நல்ல அந்த இனிப்பில் கசப்பு மருந்தை கொடுத்துட்டாரு. மகளிர் உரிமை தொகையே காப்பி பேஸ்ட் தான். கமலாசனதை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணீங்க. போக்குவரத்துறை இப்படி போனது காரணம் எதுவும் கிடையாதுங்க. அதெல்லாம் எப்படி வேணா பண்ணுவாங்க. அதுதான் அரசியல். மாறி மாறி 2000 கொடுக்குறேன், நான் 4000 கொடுக்குறேன், 1000 இதெல்லாம் வந்தால் செகண்ட் இது ட்ரெய்லரு. ஸோ போக்குவரத்துறையே நாசம் பண்ணி வச்சுக்கிறாரு. ஒருவேளை பயம் வந்துச்சு.